எசேக்கியேல் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனம் வரை. எசேக்கியேல் 5th chapter verse 1 to 17. verse 1. பின்னும் அவர் மனுபுத்திரனை சவரனாக கத்தியாகிய கருக்கான கத்தியை வாங்கி அதனாலே உன் தலையையும் உன் தாடியையும் சிரைத்து கொண்டு பின்பு நிற்கும் திராசை எடுத்து அந்த மயிரை பங்கிட கடவாய். இது எங்கே செய்கிறாங்கன்னா திருப்பதியில் செய்கிறாங்க, நேர்த்தி கொள்கிறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அது. And thou son of the man, take thee a sharp knife, take thee barber's razor, and cause it to the pass upon any hand, upon the bear, and take the balance to the weight, and deceived the ear. வசனம் 2. 3 ஒரு பங்கை எடுத்து முற்றுகை போடும் நாட்கள் முடிகிற போது நகரத்தின் நடுவிலே அக்கினியில் சுட்டெரித்து 3 ஒரு பங்கை எடுத்து அதை சுற்றிலும் கத்தியிலே வெட்டி 3 ஒரு பங்கை எடுத்து காற்றிலே தூற்றுவாய். அவைகளின் பின்னாக நான் பட்டயத்தை உருவேன். You shall then bear with the fire of the third part in the midst of the city, when the days of the siege are the fulfilled, and thou shalt take the third part, and smite about it with a knife, and the third part thou shalt cast in the wind, and I will and draw out and the sword after them. வசனம் 3. அதிலே கொஞ்சம் மாத்திரம் எடுத்து அதை உன் வஸ்திர ஓரங்களிலே முடித்து வைப்பாயாக. Thou shalt and also take thereof a few in the numbers, and bind them in the scares. வசனம் 4. பின்னும் அதிலே கொஞ்சம் எடுத்து அதை தீயிலே நடுவிலே எரித்து அதை அக்கினியிலே சுட்டெரிப்பாயாக. அதிலிருந்து இஸ்ரவேல் வம்சத்தார்கள் அனைவருக்கும் விரோதமாக அக்கினி புறப்படும். Then take off them and against, and fasten them into the midst of the fire, and burn them in the fire, and thereof and shall not fire come into the whole of the house of Israel. வசனம் 5. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இதுவே எருசலேம் புற ஜாதிகளின் நடுவிலே நான் அதை வைத்தேன், அதை சுற்றிலும் தேசங்கள் இருக்கிறது. Said the Lord our God, this is the Jerusalem I have set in thee, midst of these nations and countries that are round about here. வசனம் 6. அது புற ஜாதிகளை பார்க்கிலும் நான் நேமங்களையும் தன்னை சுற்றிலும் இருக்கிற தேசங்களை பார்க்கிலும் என் கட்டளைகளையும் அக்கிரமமாக மாற்றி போட்டது. அவர்கள் என் நேமங்களை வெறுத்து என் கட்டளைகளை நவமாக்கினார்கள். And she hate and changed my judgments into the wickedness more than the nations, and my statutes more than the countries that are round about here, and they have refused my judgments and my statutes. They have the not and wicked in them. வசனம் 7. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், உங்கள் சுற்றிலும் இருக்கிற புற ஜாதியர்களை பார்க்கிறோம் இருக்கிறவர்களாகிய நீங்கள் என் கட்டளைகளிலே நடவாமலும் என் நியாயங்களின்படி சொல்லாமலும் செய்யாமலும் உங்களை சுற்றிலும் இருக்கிற புற ஜாதிகளுடைய நியமங்களின்படியாவது நடவாமலும் போனபடியினாலே, therefore this said the Lord our God, and because the multitude more than the nations that are around about you, and I have the not and wicked in my statutes and nature, I have the keep it my judgments, and to have the done and according to the judgments of this nation that are round about you. வசனம் 8. இதோ நானே உனக்கு விரோதமாக வந்த புற ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக நான் நடுவிலே நீதி செலுத்தி, therefore thus said the Lord God, and behold I
even I am against thee, and I will execute judgment in the midst of thee in the circle of these nations. வசனம் 9. நான் முன் செய்வது இனி செய்யாதிருப்பதுமான விதமாய் உனக்கு உன் எல்லா அருவருப்புகள் நிமித்தமும் செய்வேன். And I will do in thee that in which I have not and done, and what unto I will and not do any more the like, because of the whole any abomination. வசனம் 10. ஆதலால் உன் நடுவிலே பிதாக்கள் பிள்ளைகளை தின்பார்கள், பிள்ளைகள் பிதாக்களை தின்பார்கள். நான் உன்னிலே நீதி செலுத்தி உன்னிலே மீதியாய் இருப்பவர்களை எல்லாம் சகல திசைகளிலும் சிதறிப்போக பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். Therefore the fathers shall unheat and the sons in the midst of thee, and the sons shall unheat and the fathers, and I will and execute judgments in thee, and the whole remain of thee and will and scatter into all the winds. வசனம் 11. ஆதலால் சியன்றி கிழிக்கப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமான உன் உக்கிரகையால் நீ உன் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினபடியால் என் கண் உன்னை துப்பிவிடாது. நான் உன்னை உருக்கி போக பண்ணுவேன். நான் இறங்க மாட்டேன், அது என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். Wherefore ye live and said the Lord God, and surely because thou didst and defiled my and sanctuary with all their detestable things, and with all thine abominations thereof, I will and also abomination thee, and nature shall and many eyes shepherd. Natural will I have any pity. வசனம் 12. உன்னிலே 1/3 கொள்ளை நோயினால் சாவார்கள், 10 உன் நடுவிலே மடிந்து போவார்கள், 1/3 உன்னை சுற்றிலும் இருக்கிற பட்டயத்தால் வெட்டுண்டு விழுவார்கள், 1/3 நான் சகல திசைகளிலும் சிதறிப்போக பண்ணி அவர்கள் முன்னிலே பட்டயத்தை உருவேன். Then part of they shall die with the pestilence, and with this female shall they be and consumed in the midst of thee, and third part shall fallen by the sword around about thee, and I will scatter the third part into all the winds, and I will draw out sword after them. வசனம் 13. அப்படியே உன் கோபம் நிறைவேறும், அப்படியே நான் என் உக்கிரத்தை அவர்கள் மேல் தங்க பண்ணுகிறதனால் என்னை ஆற்றிக்கொள்வேன். நான் உன் உக்கிரமத்தை அவர்களிலே நிறைவேற்றும் போது கர்த்தராகிய நான் என் வைராகியத்திலே இதை பேசினேன் என்று அறிவீர்கள். The shall and many hunger be and the accomplished, and I will and cause my fury to the rest upon them, and I will be and comfort, and they shall and can know that I Lord, and I speak in it in my zeal, when I have the accomplished my the fury in them. வசனம் 14. கடந்து போகிற அவருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன் சுற்றுப்புறத்தாராகிய ஜாதிகளுக்குள்ளே நான் உன்னை புழும் நிறைந்த பாலும் நிந்தையும் ஆக்குவேன். Moreover I will make and thee with rest and the reproach among the nations that have round about thee in the saga of that and pass by. வசனம் 15. நான் கோபத்தாலும் உக்கிரத்தாலும் கொடிய தண்டனையினாலும் உன்னிலே நீதி செலுத்தும் போது உன் சுற்றுப்புறத்தாராகிய ஜாதிகளுக்கு அது நிந்தையும் துர்க்கீர்த்தியும் எச்சரிப்பும் பிரமிப்புமாயிருக்கும். கர்த்தராகிய நான் அதை சொன்னேன். So it shall not be and reproach and the tone and the instigation and the astonishment unto the nations that have round about thee, and I shall and execute judgment in thee in the anger and in the fury and the furious rebuke. I the Lord have spoken it. வசனம் 16. உங்களை
அழிப்பதற்கு நான் அனுப்பும் அழிவு ஏதுவான பஞ்சத்தின் கொடிய அம்புகளை நான் அவர்களுக்குள்ளே எய்யும்போது நான் பஞ்சத்தை உங்கள் மேலே அதிகரிக்க பண்ணி உங்கள் அப்பம் என்னும் ஆதரவுகோலை முறித்து போடுவேன். When I shall send upon them the evil and arrows of the female, which shall be for their distributions, and which I will send you the destroy you, and I will increase the female upon you, and I will break you the stuff of the bread. வாசனம் 17. பஞ்சத்தை உன்னை பிள்ளைகள் இல்லாத போக்கு பண்ணும் துஷ்ட மிருகங்களையும் உங்களுக்கு விரோதமாக அனுப்புவேன். கொள்ளை நோயும் இரத்த சிந்துதலும் உன்னிலே சுற்றி திரியும் பட்டயத்தை நான் உன்மேல் வரப்பண்ணுவேன். கர்த்தராகிய நான் அதை சொன்னேன் என்றார். So will and send upon you female and evil beasts, and they shall brew thee and pestilence, and behold, and shall pass throughout thee, and I will bring a sword upon thee. I the Lord have spoken it. Thank you, Jesus.